ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் ஊறுகாய் தாளிக்க போகிறேன். அதுக்கு கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டிருக்கேன். இதில் கடுகு, வெந்தயம், சீரகம் வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். பெருங்காயம், காஷ்மீர் சில்லி, மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள். இப்போ கடுகு வெடிச்சிருச்சு. கடுகு வெடிச்சதுன்னா இது கருவேப்பிலை போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டு சிம்மில் வச்சுருக்கு. காஷ்மீர் சில்லி ஒரு ஸ்பூன், காஷ்மீரி ஒரு ஸ்பூன் போட்டு கிளறி விட்டுட்டு, மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். 2 ஸ்பூன் போடுறேன். போட்ட உடனே இந்த மாங்காயை கொட்டிடுறேன். கொட்டிட்டு சிம்மில் வச்சு தடவி விடணும், கிளறணும். இந்த மாங்காயை கட் பண்ணி 2 நாள் உப்புல ஊற வச்சுருந்தேன், வெயிலில் வச்சேன். காரம் பத்தாதுன்ற கொஞ்சம் அதிகமாக போடுறேன். 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இந்த சீரகம், வெந்தயம், கடுகு அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதை கொட்டிக்கலாம். அதை கொட்டிட்டு பெருங்காயம், கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுற வேண்டியதான். நல்லா கொஞ்சம் அந்த தண்ணி இருந்துச்சுல்ல, அது கொஞ்சம் சூடு நல்லா ஏறுற வரைக்கும் கொஞ்சம் கிளறிக்கலாம், கிண்டிக்கலாம். அவ்வளோதான். இது உங்களுக்கு இதில் வினிகர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். வீணாகாமல் இருக்கிறதுக்கு வினிகர் ஊற்றிக்கலாம். இல்லை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்றனாலும் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.